ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சிசிடிவி அண்ட் நெட்வொர்க்கிங் 3 days ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 3 daysல வந்து நம்மளால் அது எல்லாத்தையுமே கற்றுக்க முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம். பட் தாராளமாக கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து அதை கற்றுக்க முடியும். ஸோ இதில் வந்து அந்த 3 days வந்து லாஸ்ட் டேவோட ஒரு ஹாஃப் டே வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்களோட ட்ரைனிங் ஃப்ளோ எப்படி போகுது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, 3 days ப்ரோக்ராமில் சிசிடிவி ட்ரைனிங்கோட டே 3ல் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கோம். இப்போ வந்து 2 days முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 daysல வந்து நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த செட்டப்பில் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். 2 பேர் இந்த செட்டப்பில் பண்ணுங்கள், 2 பேர் இந்த செட்டப்பில் பண்ணுங்கள். இதில் வந்து ஹெச்டி கேமராவும் இருக்குது, என்விஆரும் இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். இப்போ 4 கேமரா இருக்குன்னா 4 கேமராவுமே அதில் என்ன ஐபி கேமரா என்ன, ஹெச்டி கேமரா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அதை தாண்டி வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம். இதில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அது கேட்கலாம், நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீங்கள் 2 பேரும் இந்த செட்டப் எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கம்பைனாக பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் வேணுன்னா நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு தனியாக வேணும், இண்டிவிஜுவலாக வேணும், தனியாக வேணும். ஓகே, நீங்கள் வாங்க, இங்கே தனியாக பண்ணுங்கள். இந்த செட்டப்பில் தனியாக ட்ரை பண்ணுங்கள். அதான் சார், நீங்கள் வாங்க, வந்துட்டு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹெச்டியில் ட்ரை பண்ணுங்கள், ஹெச்டி கேமராவில் ட்ரை பண்ணுங்கள். என்ன சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க சார், உங்களுக்கு தனியாக ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணி தரேன். அந்த செட்டப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? சார், ஒரு செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூப்பிட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், இப்போ இதை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. கேபிளில் ஜாக் அடித்து இது பிஎன்சி பின்னெல்லாம் அடித்து பண்ணுங்கள். அதை என்ன அக்சசரிஸ் வேணுமோ அது அங்கே இருக்க எடுத்துக்கோங்க. சார், ஒரு இது நீங்கள் அடிங்க சார். இது வந்து ரெடிமேடாக அங்கேருந்து அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இது இருக்கட்டும். ஒரு கேபிள் நீங்கள் வந்து எடுங்க. ஒரு ஐடியாவுக்கு வேணுன்னா இதை ஒரு இதாக பார்த்துக்கோங்க, சாம்பிளாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒன்று க்ரிம் பண்ணுங்கள். இது பண்ணிடுவேன். ஷியோரா? ஷியோர், 100%. ஓகே. ஸோ ஹெச்டி கேமராவில் பிரச்சனை இல்லை, இதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுலேயும் ஜாக் அடிக்கிறது பிரச்சனை இல்லை. வேறு என்ன டிஃபிகல்ட் உங்களுக்கு? இது எல்லாமே கனெக்ட் பண்ணிடுவோம். உள்ளே போய் நம்ம பண்ணுறோம்மா ஐபி செட்டப் தான் பிரச்சனை. அடுத்து ரவுட்டர் ஐபி செட்டப், அதான் மொத்தத்தில் அந்த நெட்வொர்க்கிங் பண்ணுறது. ஓகே, நம்ம ஒன்று பண்ண கன்ஃபியூஸ் ஆகிடுது. டோட்டலாக என்ன கான்செப்டே போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஹெச்டியில் கிளியராக இருக்கீங்க, ஹெச்டியில் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் நெட்வொர்க்கிங் ஆன்லைன் பண்ணுறது மட்டும் சரி, ஓகே, அதுவும் ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ ரவுட்டரை நான் வந்து கம்பேர் பண்ணிடுவேன் சார். ஆமாம், எக்ஸ்பெண்டர் இது பண்ணுவேன். அதுதான் இப்போ தாராளமாக பண்ணுங்கள். டூல்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் எந்தெந்த கேமரா சார் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? எந்தெந்த கேமரா உட்காந்து? எது அப்படி பார்க்காதீங்க, அப்படி போகிறீங்க. சரி, ஃப்ரெண்ட்லி பார்க்க முடியாதா? பார்க்கலாம். எப்படி? இந்த டூம் ஒன்றா, இந்த புல்லட்? எந்த புல்லட்? இந்த புல்லட் ஒன்றா? ஓகே. ரெண்டுமே இது உங்கள் பிராண்ட் சார். இதை வந்து எனக்கு விண்டோ 1ல் போட்டு கொடுங்களேன், இந்த கேமராவை. விண்டோ 1? விண்டோ 1ல் போடுங்க, பார்க்கலாம். ஓகே, அதில் ஐடியா இருக்குல்ல என்ன பண்ணணும்? சரி, ட்ரை பண்ணுங்கள். விண்டோ 1க்கு போடுங்க. இப்படி வச்சுக்கோங்க, மேலே வச்சு அதை அந்த கனெக்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி கலட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முன்னாடி ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கே முன்னாடி அந்த இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும். இல்லை, ரொட்டேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அங்கே பாருங்கள். இப்போ வந்துருச்சு, அந்த மோடில் தான் இருக்குது. அதை கொஞ்சம் இழுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு மாட்டும் போதே அதிலே போட்டிருப்பாங்க 1 2 3ன்னு. டிவிஆர்லேயே வந்து ஆமாம், சேனல் 1 2 3ன்னு அதிலே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். நம்பர் போட்டிருக்காங்களா, தெரியுதா? பக்கத்தில் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து 4 2 கீழே வந்து 1. அதிலே நம்பர் போட்டு எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் 3 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன கேமரா? சார், வேறு போட்டுருங்க, வேறு பின் அடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணிட்டு டூல்ஸ் எல்லாமே இருக்குது, வேறு பின் அடிச்சிருங்க. எங்கே இருக்குது டூல்ஸ்? இது அக்சசரிஸ்லாம் இங்கே இருக்குது.
ஏன்னா என்ன சொல்லுங்கள் கரெக்டாக காட்டுங்க. அது ஆக்சுவலி இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேப் அடிக்க முடியாது. இப்போ ஒரு கேமராவில் பிரச்சனை இல்லை, இதுவே வந்து 5-6 கேமரா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ இது அடிக்கும் போது ஈவனாக அடிக்கணும். ஓகேவா? இது வந்து இழுக்கு அதிகமாக வந்துட்டு கட் ஆகல. இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டுற ஒழுங்காக போடலன்னு அர்த்தம். ரொம்ப ஆமாம், இப்போ இதை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ரொம்ப ஒயர் அதே மாதிரி நீங்கள் வந்து டிவிஆர் சைடு கட் பண்ணுறீங்கல்ல கேபிள், இந்த டிவிஆர் சைடு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கணும். ஆமாம், இவ்வளோவுக்கு எடுத்துக்கணும். இந்த டைரெக்ஷனுக்காக ஒரு அடிக்காது இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் வந்து இந்த சைடு வந்து இது கனெக்ட் பண்ணுறீங்க, பிஎன்சி கனெக்ட் பண்ணுறீங்க, எஸ்எம்பிஎஸ்ஸை தனியாக கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வேணும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இது தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு இது வந்து ப்ராக்டிஸ் தான் சார். நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஆமாம், இப்படி கட்டரை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பிடிக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கக்கூடாது. கட்டரை இப்படி பிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் கட்டரோட டிசைன். ஸோ இப்படி பிடிச்சிங்கன்னா தான் இப்படி தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு லைட்டாக இது பண்ணிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ரொம்ப கட்டரை ஒழுங்காக பிடிக்காமல் பண்ணிங்கன்னா இந்த கேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆமாம், ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். ஆமாம், ஸோ இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த பிஎன்சி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம டேப் அடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ அதை கட் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? கேபிள்லாம் வேஸ்ட் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் இல்லையா? கன்ஃபார்மா? செக் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ சார் இருக்குது கெப்பாசிட்டி? 428னா 500 GB. 500 GB. ஆமாம், இந்த இருக்குன்னா தான் இந்த மாதிரி 1ன்னு போட்டு அதோட நேம் இதெல்லாம் காமிக்குது. ஸ்டேட்டஸ் வந்து நார்மலில் இருக்குது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து இன்கேஸ் இப்போ 2 ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க சில பேர். எந்த ஹார்ட் டிஸ்க்கை சூஸ் பண்ணணும்னா ரெண்டுமே ஒர்க்காக தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போனா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பண்ணுவீங்க. இங்கே நம்ம ஏதாவது ஆப்ஷன் பண்ணுறாங்க மட்டும் அதை செலக்ட் பண்ணணும். ஆமாம், மற்றபடி உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு தான். அந்த டிவைஸ் நேம் மாத்திரம் வேறு ஏதோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதான் ஃபார்மட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பண்ணுவீங்க. ஓகே சார். இது இவ்வளோ தூரம் வேண்டாம்ல. இது இவ்வளோ தூரம் இருக்கனால என்ன ஆகுனா நீங்கள் இப்படி ஃபுல் இது வரைக்கும் டேப் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அவ்வளோ ஃபுல்லாக டேப் அடிக்கணும் அவசியம் இல்லை. அதான் இருங்க இது எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இது பின்னு சின்னதாக இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லா பிரிச்சுக்கலாமே. சார் பார்த்துட்டிங்களா? ஆன்லைன் வந்துருச்சா? இல்லை, ஆன்லைன் நாங்கள் கனெக்ட் பண்ணிடுறோம். பண்ணுங்க. இப்போ இதிலெல்லாம் ஓகே தானே? கிளியர் தானே? ரிப்பீட்டரை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணி ஓகே. ரிப்பீட்டர் இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம கிடச்சிதுன்னா டேரெக்டாக நம்ம பக்கத்துலேயே மோடம் இருந்ததுன்னா டேரெக்டாக எடுத்து லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரிப்பீட்டராக கனெக்ட் பண்ண பிறகு இதில் கனெக்ட் பண்ணும்போது இதில் என்ன செட்டப் பண்ணியிருக்கோங்கிறது ஒன்று இல்லை. இப்போ வந்து சிம்பிள். இப்போ ஆல்ரெடி எங்கள் பக்கத்துலேயே மோடம் இருக்குது, ப்ராட்பேண்ட் ஏதோ இருக்குன்னா அதுலேருந்து கேபிள் எடுத்து கொடுத்துடலாம். இப்போ எங்கள் பக்கத்தில் இன்டர்நெட் இல்லை, அப்போ இன்டர்நெட் சோர்ஸ் நமக்கு வேணுங்கிறதுனால ரிப்பீட்டிங் பண்ணுறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற கொடுத்த பிறகுமே இங்கே வந்து ஆமாம், அங்கே போய் கொஞ்சம் செட்டிங்ஸ் பார்க்கணும். ஆமாம், ஆன்லைனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆன்லைனில் இருந்தால் தான் நம்மளால் மொபைலில் பார்க்க முடியும். அப்படி ஆன்லைனில் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நெட்வொர்க் செட்டிங்ஸில் என்ன பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணணும். அது 4 கேமரா கனெக்ட் பண்ணலாம், 4மே ஃபில் பண்ணிவிடுங்க. அதில் 4 கேமரா கனெக்ட் பண்ணலாம்ல, 4மே ஃபில் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சா சார்? சூப்பர் சார். இன்னொரு கேமரா கனெக்ட் பண்ணிவிடுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஐபி தான் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ கிளியர் ஆகிடுச்சுங்களா? எல்லாமே ஓகே தானே? இப்போ இதில் இவ்வளோ ஐபி காமிக்குதுல்ல, எத்தனை கேமரா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? 4 கேமரா. அதில் எத்தனை ஐபி காமிக்குது? ஏற்கனவே ஆட் பண்ணதாக இருக்குங்களா? நல்லா பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், டிஹெச் எக்ஸ்விஆர்ன்னு இருக்கா? டிஹெச் எக்ஸ்விஆர். இது ரெண்டும் வந்து டிவிஆரோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இதிலே வந்து இங்கே இருந்ததுன்னா என்விஆர்ன்னு இருக்கும். டிவிஆர்னால எக்ஸ்விஆர்ன்னு இருக்குது, என்விஆர்னா என்விஆர்ன்னு இருக்கும். இதில் இது ரெண்டு டிவிஆரோட ஐபி. ஏன்னா இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிடுற இன்டர்நெட்டோட அந்த டிவிஆரும் கனெக்ட் ஆகிருக்கனால எல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறனால உங்களுக்கு காமிக்குது.
இந்த நெட்வொர்க் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுங்களேன். டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 IP போயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸிஸ்டிங் சைட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி அது கூட லூப் ஆகிருக்கிற எல்லா ஐப்பியுமே காமிக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அதனால மேக்ஸிமம் இன்டர்நெட்டை ஆமாம் பெரிய சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது இன்டர்நெட்டோட ஐபி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்டர்நெட் கொடுங்க. ஸோ இப்போ 3 தான் இருக்கு பாருங்க. 3 கேமரா தான் இருக்காது. அது ஏன் இன்னொரு கேமரா ஏன் வரல அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது சிக்னல் போடுறோம். எந்த கேமரா இதை ஷேர் பண்ணிடுங்க. இது போடாம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சுவிட்சில் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கேமராவோட இது பிளிங்க் ஆகலைன்னு தெரியல, சிக்னல் எதில் கிளியராக இல்லைன்னு சுவிட்சில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆ அப்படியா? நல்லா பாருங்கள், எல்லா லைட்டும் எரியிற மாதிரி இல்லையே. அது அப்ளிங்கா பிஓயான்னு செக் பண்ணிக்கோங்க. டிஹெச்சிபினா என்ன சொல்லியிருக்கோம்? டிஹெச்சிபினா ஆட்டோமேட்டிக்காக ஐபி எடுத்துக்கும். ஓகேங்களா? நம்ம டிஹெச்சிபி எனபிள் பண்ணலைன்னா அது வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ், நம்ம தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா. இப்போ இது வந்து டிவிஆர் ஐபி பேஸ்டாக கேமராஸ் எதுவும் ஒர்க் ஆகாது, ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அதனால் வந்து டிஹெச்சிபி நம்ம எனபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் ஐபியை ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ டிவிஆரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். என்விஆரில் தான் எனபிள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ எனபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இன்டர்நெட் ஐபி என்னங்கிறது அதில் ஃப்ளக்கின் ஆகிடும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்ளை கொடுத்தோம்னா ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம மாற்ற வேண்டிய நம்ம இதில் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணலைன்னா தான் நம்ம கொடுக்கணும். இல்லை அந்த ஆப்ஷன் இல்லைன்னா டிஹெச்சிபி எனபிள் பண்ணலைன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் ஆகிடும். ஸ்டாட்டிக்னா நீங்கள் தான் பண்ணணும். நான் பர்சனல் ஸ்டாட்டிக் ஐடி வச்சுருக்கேன்னா அதை கொடுத்து அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணலைன்னா அந்த அப்ளை பண்ணுற நெட்வொர்க் வந்து ஸ்டாட்டிக் ஐடியிலேருந்து அப்படி இல்லை சார். ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து வேறு. அது வந்து நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் வாங்குறீங்க, நீங்கள் சொல்கிற மீனிங் கரெக்டாக தான். ஸ்டாட்டிக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். பட் இப்போ நீங்கள் அதை எனபிள் பண்ணலைன்னா அதோட மீனிங்கே வந்து ஸ்டாட்டிக் தான். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னா நம்ம தான் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும், அதுவாக எடுத்துக்காது. இப்போ நீங்கள் டைனமிக்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் ஆமாம், ஹெச்டி கேமராலேயும் அப்படி தான், என்விஆர்லேயும் அப்படி தான். பட் என்விஆரில் நம்ம அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வைக்கக்கூடாது. ஏன்னா கேமராவும் ஐபி பேஸ்டு, அதனால கேமராவும் ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குங்கிறதுனால அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மளாம் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. நமக்கு தேவையில்லை. ஓகே, பட் ஆனால் லைட்டாக தெரிஞ்சு சார் இப்போ வேண்டாம். இப்போ இது பார்த்துக்கோங்க. நீங்கள் இதையே நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு நீங்கள் சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வேறு பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸி, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது தேவை இது தேவையில்லை, இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதை யூஸே பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பேசுனதும் மறந்துடும், அதனால் வேண்டாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். என்னாச்சு சார் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க? 2 கேமரா மட்டும் ஆன் ஆகுது. 2 கேமரா எது எது? இது ஆனால் வந்து அதோட அட்ரஸ் மாறி ஓகே, மாற்றி பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க. அட்ரஸ் மாறி இருக்குது, ஐபி அட்ரஸ் மாறி இருக்கா? நெட்வொர்க் எப்படி மாற்றினீங்க? அதில் மாற்ற முடியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமே சார், கேமராவோட ஐபியை வந்து என்விஆரில் மாற்ற முடியாது சொல்லியிருக்கோம்ல. சொல்லியிருக்கீங்க. நெட்வொர்க் தானே மாற்றணும். எது கேமராவோட ஐபியை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அது நீங்கள் வந்து லாஸ்ட் டிஜிட்டை மாற்ற போகிறீங்க இல்லை 3rd டிஜிட்டை மாற்ற போகிறீங்களோ, இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் வந்து இதுதான், மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சில ஓஎம் கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் நம்மளோட கான்செப்ட் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வைஸு கேமராவோட ஐபியை வந்து நம்ம சிஸ்டமில் தான் மாற்றணும். இப்போ எந்த கேமராவை ஐபியை மாற்றணுமோ சிஸ்டம் இருக்குது, யூஸ் பண்ணி அதை மாற்றுங்க. என்ன சீரியஸ்க்கு வேணுமோ அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து கேமராவை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சுவிட்சையும் இதையும் லூப் பண்ணிக்கோங்க. ஏன் அதில் ஃபில்லான என்ன ரவுட்டரில் தான் ஸ்பேஸ் இருக்குல்ல, ரவுட்டர் மூலமாக பிங் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை ஏதோ ஒரு இதில் லூப் ஆகிருக்கணும், அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அந்த லாஸ்ட் டேவோட ஒரு ஹாஃப் டே தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்தீங்க. இதே மாதிரி டே 1, டே 2, அப்புறம் லாஸ்ட் டேவில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங், அப்புறம் வந்து கஸ்டமர் ஹேண்ட்லிங், டிஸ்கஷன், ஸோ இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் சிசிடிவினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் டேலே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுவீங்க. பட் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளே வாங்கியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் தேர்டு டேயில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிசிடிவியில் அந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச் எப்படி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.